வெல்கம் டு மைண்ட்ஃபுல் இன்டென்ஷன்ஸ். இன்றைக்கி வந்து எபிசோட் நம்பர் 23. இன்றைக்கி நாங்கள் என்ன டாபிக் பேச போகிறோம்னா பியர் ப்ரெஷர். பியர் ப்ரெஷர்னால் இப்போ ஒரு கும்பலில் திடீர்னு யாரோ ஒரு பெரிய ஆள் வராங்க. வரும்போது பார்த்தா எல்லாரும் ஏஞ்சி நிற்பாங்க. அதை பார்த்து நம்மளும் ஏஞ்சி, அதுவும் எல்லா நேரத்துலையும் இல்லை, சம்டைம்ஸ் நம்ம ஏஞ்சி நிற்போம். திடீர்னு கோவிலுக்கு போவோம், நீங்கள் சாமி கும்பிட மாட்டீங்க, ஆனால் எல்லாரும் விபூதி வச்சுக்கிறாங்க, இல்லை கும்பிட சொல்கிறாங்க. ஒரு ஒரு இது அது என்ன உங்களுக்காக பண்ணாமல் சரி எல்லாரும் பண்ணுறாங்களே, இந்த இடத்துல நம்ம மட்டும் இந்த ஆட் ஒன் அவுட்டாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம பண்ணுற மாதிரி விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, இதுலேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம், இல்லை இதை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம், இதான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மிஸ்டர் பிரேம்குமார். ஸோ திஸ் இஸ் பிரேம். என்னோட தாட்ஸ் என்னன்னா, இது ரிலேட்டடாக நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருக்கேன். வந்து பெல் அடித்தா எல்லோரும் எந்திரிப்பாங்க அந்த ரூமில் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பு. அதில் வந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க செட்டப். அவங்க அவங்க வந்து அதில் நடிக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக ஒரு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அவன் உட்காந்து ஏதோ எழுதுவான், எழுதிட்டு இருப்பாங்க. டக்குன்னு பெல் அடித்தோடனே இந்த 3 பேர் எந்திரிப்பாங்க. ஒரு இது மாதிரி ஒரு ஒரு 2-3 ட்ரையல் போனோடனே இவனும் பெல் அடிச்சோடனே எந்திரிக்க ஆரம்பிச்சிருவான். இது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த மாதிரி பார்த்தல, ஆனால் வேறு மாதிரி இது பார்த்துருக்கேன், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கேன். அதான் இது பார்க்கும்போது எனக்கு வந்து அதுக்கு ரிலேட்டபிளாக இருந்தது, பியர் ப்ரெஷருக்கு. ஸோ வேறு எங்கேயாவது நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன்னா, ஆஃபீஸ்லலாம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ பெரிய பாஸ் இருக்காருன்னா அப்போ வந்து சார்னு கூப்பிட்றதோ, ஸோ இது மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் ஆஃபீஸ் சைடில். ஓகே, ஆஃபீஸில் தான் ஆனால் நிறைய பார்த்தேன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பாஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து சார்னே கூப்பிட்டு பழகிருக்க மாட்டார், அவரும் வந்து சார் கூட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி. இந்த அப்படின்ற மாதிரி நான் பார்த்துருக்கேன். எல்லாம் நாங்களாம் கூப்பிட்றோன்னு சொல்லிட்டு அவரு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. பட் அவர் ஜென்ரலாக ஃபர்ஸ்ட்லாம் கூட மாட்டார். ஆக்சுவலி இப்போ இந்த பியர் ப்ரெஷர் இருக்குல்ல, இது வந்து நம்ம ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்றது நீ நினைக்கிற? ஏன்னா நம்ம சுற்றி இருக்கவங்க கூட இதாகணும்னு சொல்லிட்டு, ஜெல் ஆகணும்னு சொல்லிட்டு, அந்த என்வரான்மெண்ட்டுக்கு ஜெல் ஆகணும்னு சொல்லிட்டு, அது மாதிரி. ஓகே, ஆக்சுவலி என்ன மேட்டர்னா, இப்போ சுற்றி இருக்கிற நீங்கள் சொல்கிறது ஒரு கண்டிஷன், ஓகே, அந்த கண்டிஷன் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட் செட் ஆகணும் அப்படிலாம் நம்ம மைண்ட் செட் இருக்காது. அதான் நம்மளோட கோல் எதுவாக இருக்காது. நம்ம என்ன அது அவங்களோட செட் ஆகணும், இல்லை அவங்களோட ஜெல் ஆகணுன்றதுலாம் நம்ம இதுவாக இருக்காது. ஆனால் என்ன ஆகும்னா, நம்ம தானாக பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அன்றைக்கி நான் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், ஓகேவா. அது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரினா, அந்த கத்திட்டு டான்ஸ் ஆடுவாங்கல்ல, ஜம்ப்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சர்ச்சுக்கு போயிருக்கேன், ஓகேவா. போயிட்டு அங்கே எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் தான் பண்ணுறாங்க. பார்க்கும்போது அது எனக்கே ஒரு வைபாகி, நம்மளும் சரி 2 ஜம்ப் பண்ணலாமான்ற மாதிரி எனக்குள்ள ஒரு நடக்குது, புரியுதா, மைண்டு போகுது, ஓகேவா. இப்போ நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லா தெரியும், எனக்கு வந்து நான் கடவுள் நம்புற ஆள் கிடையாது, ஓகேவா. கடவுள் நம்பாத ஆள் நானே. அந்த வைப்பு ஒரு என்ன சொல்றது, அந்த வைப்ல திடீர்னு ஒரு செட் ஆகிறேன், புரியுதா. கடவுள்ன்றதை விட்டு அந்த ஒரு எல்லாரும் ஏதோ ஒரு ஹாப்பினிங்காக அங்கே இருக்கணும் போது நம்ம செட் ஆகும். ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், நம்ம ஏதோ ஒரு மூடுக்கு ஒரு பார்ட்டிக்கு போவோம், திடீர்னு பார்ட்டியில் போய் அந்த மூடு ஒன்று செட் ஆகும். செட் ஆனோடனே நம்ம வெளியே போய் அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருப்போமா, ஆனால் அந்த பார்ட்டியில் அப்படி டான்ஸ் ஆடுவோம். இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணுறோம்ல, இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோம், எதனால இது வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல நடக்குது? இது வந்து நம்மளே அந்த இடத்துல வைப் ஆயிடுறோம்னு நினைக்கிறேன். இது நீங்கள் இந்த சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளே வந்து வைப் ஆகிட்டு அதோட கலந்துடுறோம். பட் நானும் இது மாதிரி போயிருக்கேன். நானும் இந்த மாதிரி சர்ச்சில் இருந்திருக்கேன். ஒரு சர்ச்சில் வந்து போயிருக்கேன். நான் வந்து எப்பவுமே அவங்க வந்து இந்த இது நான் அப்சர்வ் பண்ணலாம். நீங்கள் சொன்னீங்களா அந்த விஷயம் வந்து அப்சர்வ் பண்ணலாம். ஆனால் நான் நவரவே மாட்டேன் சென்ஸ் வேணே இல்லை, எனக்கு ஃபீல் ஆகல, நான் நவரில் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருப்பேன். ஓகே, ஆக்சுவலி வந்து கான்ஷியஸா இருந்திருக்கேன் அந்த இடத்துல. ஆமா பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணக்கூடாது கான்ஷியஸ் இல்லை, எனக்கு அது மாதிரி ஃபீல் ஆகி நான் பண்ணா ஓகே. எனக்கு ஃபீல் ஆகல, ஃபீல் ஆனதானே நான் பண்றதுக்கு. ரெண்டாவது क्वेश्चन என்னன்னா, நீ அந்த சர்க்கம்டான்ஸ்க்கு நிறைய தடவை அதை ஃபேஸ் பண்ணிருப்ப. ஆமா, நிறைய தடவை பேசுவாங்க, எப்பவுமே நிறைய தடவை ஃபேஸ் பண்ணதால நீ அங்க மெச்சூர் ஆயிட்ட, கரெக்டா. இப்போ நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ், இது மாதிரி பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும்ல, நடக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய ஆளுங்க வருவாங்க, வரும்போது எல்லாரும் எழுந்து நிற்பாங்க, 1-2 பேர் மட்டும் உட்காந்துருப்பாங்க. கரெக்டா. அந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற எல்லாருமே எழுந்திருப்பாங்க, 1-2 பேர் மட்டும் உட்காந்துருவாங்க. 1-2 பேர் உட்காந்துருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று பழைய ஆளுங்களா இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களா இருப்பாங்க, இல்லை ரொம்ப புது ஆளுங்களா, இது 2 டைப்ல தான் இருப்பாங்க. ஒன்று பழைய ஆளுங்களாங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது,
எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது மாதிரி நிறைய இடத்துல போயிட்டு ம் நடக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸோ அவங்க ஆமா அப்படி இருப்பாங்க. ஆமா உன்னோட புது ஒண்ணுமே தெரியாதவன் ம் நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலனாலும் நம்ம எதுவுமே பண்ணாம இருந்துடலாம்னு ஒரு ஐடியால இருப்பான். ம் ம் புரியுதா? ரெண்டுன்னு இல்ல, எனக்கு தெரிஞ்சது இது ரெண்டு. ஆனா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அவன் மைண்ட்ல என்ன ஓடுது நம்மளுக்கு என்ன தெரியும். ஆமா ஆனா மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்னன்னா, ஒண்ணு நீ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்டா இருக்கணும், ம் இல்லன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கணும். ம் ம் இப்பதான் நான் நினைக்கிறேன். நீங்க இப்ப சொல்லும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு. சொன்னீங்க தெரியுமா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பாக்குறேன்னா, இப்போ ஃபாரின் கண்ட்ரிலாம் போயிட்டு அங்க எப்படி கல்ச்சர் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அப்பதான் டிஃபரன்ஸ். இப்போ நான் டிஃபரன்ஸ் சொல்றேன் பாரு. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது அந்த சர்டன் சிச்சுவேஷனோட எக்ஸ்பீரியன்ஸ், ஜெண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அதாவது ஒரு சர்க்கம்டான்ஸை நீ எத்தனை தடவை அந்த கிராஸ் பண்ணி வரையும் நீ அதுல வந்து பயங்கரமான ப்ரூவ் ஆயிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஃபர்ஸ்ட் டைம் போய் சொல்லும்போது, அதாவது ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு லீவ் போடுறதுன்னு வச்சுக்கோயேன். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு லீவ் போட போய் சொல்லும்போது நீ ஒரு அமைச்சரா இருப்ப. போவ ரீசன்ஸ்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். கரெக்டா? அது என்ன அர்த்தம்? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்குன்னு உங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? கிடையாது. அந்த 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 பர்టిక్యులர் சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அதான் நான் சொல்ல வரேன். ஓகே ஓகே யா. ஸோ இப்போ நீங்க அந்த இதே எடுத்துக்கோங்களேன். நான் வந்து சர்ச்சுக்கு போவேன், எல்லா சர்ச்சில் வந்து குதிப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லா சர்ச்சிலும் இல்ல, அது எல்லா சர்ச்சும் இல்ல, நினைக்கிறேன். பெந்தகோஸ்ட் சர்ச் அந்த ஒரு ஆவில வந்து எனக்கு தெரிஞ்சது அந்த இது. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து போனேன்னு சொன்னேன் தெரியுமா. நான் அப்போலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கூட அது மாதிரி நான் இன்வால்வ் ஆகல. அதில் எனக்கு ஃபீல் ஆகல, நான் இன்வால்வ் ஆகல. ஸ்டார்டிங்லேருந்து டே 1லேருந்து இப்போ வரைக்கும். ஓகே, புரியுதா? நீங்கள் சொன்னீங்களா, நீங்கள் வந்து அதுலேயே அந்த சுச்சுவேஷன் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஃபேஸ் பண்ணிங்கன்னா நான் அதுக்குள்ள இதாக இருக்கணும்ல, இப்படி ஆகலை. இந்த பர்టిక్యులர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதா? புரியுது. இல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். கண்டிப்பா முரண்பாடுன்றது இருக்க தான் செய்யும். கரெக்ட்டா? எல்லாத்தையும் நம்ம அதை பண்ணிட்டு இருக்க மாட்டோம். திடீர்னு எல்லாரும் பண்றாங்கன்றதுக்காகவே நம்ம வேற மாதிரி பண்ணுவோம். நான் வந்து என்ன பண்ணுவேன், சாமி கும்பிடுவாங்க எங்க ஆஃபீஸில் டெய்லி ஃப்ரைடே. அப்போ நான் வந்து ஒரு சில நாள் வந்து அந்த இப்படி பண்ணுவாங்கல்ல, ஹேண்ட் நெருப்பு சீடு காட்டுவாங்கல்ல, அது மாதிரிலாம் பண்ணும்போது நானும் சில நாள் பண்ணுவேன். சில நாள் நான் வேணே நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணாம இருப்பேன். ஓகே, அதான் நீ என்ன சொல்றேன்னா மாத்தி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. மாத்தி நான் நடக்க வச்சுப்பேன். இட்ஸ் லைக் இவன் வந்து இப்படி அப்படின்னு இல்லை, இட்ஸ் லைக் இவன் அப்படி அப்படின்னு இல்லை. அது மாதிரி நான் வந்து நானே அதில் வந்து ஒரு கேவாஸை கிரியேட் பண்ணி ஒரு நாள் பண்ணுவேன், ஒரு நாள் பண்ண மாட்டேன். அது மாதிரி ஆக்சுவலி இப்போ நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லவா? இந்த பிரியர் ப்ரெஷர், நான் இது வந்து லேட்டரா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி சொன்ன உடனே இந்த பாயிண்ட் நான் சொல்லணும். என்னன்னா, இது ஆக்சுவலி கன்க்ளூஷன் பாயிண்டா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, என்னன்னா, இந்த பியர் ப்ரெஷர்ன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, யோசிக்கிறாங்கல்ல. அதாவது நான் சொல்றேன், இதை நிறைய பேரால் நம்ப முடியுமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் யோசிக்கிறதுலன்னா திங்க் பண்றது இல்ல. இல்ல ஆட்டோ மோட்ல இருக்காங்க ஒரு சில நேரத்துல, அப்படி சொல்றீங்களா? சில நேரத்துல இல்ல. ஓகே, மோஸ்ட் ஆஃப் தி அவங்க வந்து இல்ல யோசிக்கலன்னா என்ன, ஒரு ஆக்ஷன் யோசிக்க ஆட்டோ மோட்ல இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? இப்போ நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன், ஓகேவா? உனக்கு அதுக்கு ஆன்சர் தெரியல. இப்போ அந்த ஆன்சரை நீ தேடுற பாத்தியா, அதுதான் யோசிக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, அது ஓகே, அதுதான். ஓகே, நான் ஒரு ஆன்சர் கேக்குறேன், உன் நாலேஜ்ல அது இல்ல, அது எப்படி இருக்குன்னு நீ அசியூம் பண்றது, அதாவது கற்பனை பண்றது இருக்கு பாத்தியா, அதுதான் அந்த யோசிக்கிறத பத்தி தான் நான் சொல்றேன். ஓகேவா? என்னன்னா, இப்போ இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு இப்ப அசியூம் பண்ணல, அவன் தான் திங்கர்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் திங்கர்ஸ் வந்து அவ்வளவுதான். திங்கிங்கிறது நான் நினைக்கிறது அதான், அசியூம் பண்றது. இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு அசியூம் பண்றது. அது எப்படி அந்த அசியூம் வந்து சும்மா இல்ல, அதாவது என்னன்னா, நான் வந்து பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் அந்த மாதிரி அசியூம் பண்றத பத்தி நான் பேசுறேன். என்கிட்ட ஒரு கொஸ்டின் வருது, எப்படி கிராவிட்டி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு நான் எப்படி ஒர்க் ஆகலாம் நான் அசியூம் பண்றேன், அதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? ஏன்னா இப்ப அது மாதிரி அவங்க தான் திங்கர்ஸ். ஓகேவா? இந்த திங்கர்ஸ் மெஜாரிட்டி இந்த பியர் பிரஷர்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க நான் நினைக்கிறேன். மெஜாரிட்டி நீ இப்ப சொன்ன உடனே அதான் மேபி நீ யோசிக்கிற மாதிரி ஆளா இருக்கலாம், அதனால உன்னால அதுல இருந்து வெளியே. ஆனா இப்ப யோசிச்சு பாரு, எல்லாரும் யோசிக்கிறாள். சிம்பிளா சொல்றேன், கிட்ட போயிட்டு அவனுக்கு தெரியாத சப்ஜெக்ட்ல ஒரு கொஸ்டினை கேட்டுப்பாரு. ஓகேவா? என்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மேட்டர் என்னன்னா, தெரியாதுன்னு சொல்றது. தெரியாது சொல்லணும். இருங்க, வரேன் பாயிண்ட் இருக்கு. தெரியாது. சில பேர் அமைதியா இருப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க.
ம். அவங்கள கிராஸ் பண்ணும்போது எனக்கு தோணும், ம். எப்படி உங்களால அமைதியா இருக்க முடியுது? ஏன் சொல்லாமே வாயத்தோட தெரியல. அதான் எனக்கு ஏன் வாயத்து சொல்லாம தெரியல இது நானும் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அமைதியா இருப்பாங்க. என்னால அது வந்து என்னால இன்னும் ஏத்துக்க முடியல அத. நீங்களாவது அமைதியா இருக்கவங்க பார்த்திருக்கீங்க, சமாளிப்பாங்க. டியூட் நான் அது பெட்டர்ன்னு சொல்றேன். சமாளிக்கிறது ஐயையா பெட்டர்ன்றேன். ப்ரோ ஏன் சொல்லு? நான் சொல்றேன் பாரு. அவன் ஏதோ டிஃபெண்ட் பண்ணனும்னு ப்ரோ அவன எக்ஸ்பிரஸ் கொஞ்சமாவது பண்றான். ஒரு இதோட ப்ரோ அது வந்து சீட்டிங் ப்ரோ. அது சமாளிக்க நினைக்கிறேன். உண்மையிலே தெரியலையா? தெரியலன்னு சொல்லு. தெரிஞ்சுதா? தெரிஞ்சுன்னு சொல்லு. நீ அது உனக்கு இந்த இடத்துல தெரியல. என்ன தெரியுமா பார்க்கறேன்? முயற்சின்னு பாக்குறீங்களா? எஸ். அவனுக்கு ஒரு முயற்சின்றதோட அதோட அது இன்டென்ஷன் என்ன தெரியுமா? ஆ. அதோட இன்டென்ஷன் வந்து எனக்கும் தெரியும் அப்படின்றத வந்து யூஸ் பண்றதுதான். ஓகேவா? அந்த மைண்ட் செட் இருக்குல்ல. அந்த மைண்ட் செட் அவனுக்கு வந்து கண்டினியூஸா இருந்துனா அத பத்தி அப்புறம் அவன் தெரிஞ்சுப்பான். தட்ஸ் ட்ரூ. அப்புறம் தெரிஞ்சுப்பான். கண்டினியூஸா இருக்கறோம் அப்புறம் தெரிஞ்சுப்பான். சும்மா சமாளிச்சு போறவன் அவனை விட்டுரு. அவனை பத்தி நான் பேசவே இல்ல. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல போயிட்டு ஆக்சுவலினா இப்போ நான் ஒத்துப்பேன். ஏன்னா ஒரு காலத்துல நானும் ஒத்துக்காம இருந்திருக்கேன். புரியுதா? எனக்கு ஒரு விஷயம் கேட்டா தெரியாது. ஆனா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நம்ம வெளியே சொல்லக்கூடாதுன்றதுக்காக நம்ம 10 சமாளி போட்டு அது உங்க மொக்க வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு புரிய வந்திருக்கும். தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிரு. அப்புறமா கத்துக்கிட்டு வந்து பேசு. சும்மா தெரியாம பேசி ஒரு இடத்துல போயிட்டு தேவையில்லாம உன்னோட இதுவை நீ குறைச்சிக்காதன்றது நம்ம அப்புறமா நம்ம அப்போ இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவன் நீ கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா என்ன சொல்லுவ? அப்ப அந்த ஸ்டேஜ் நான் இருந்திருக்கேன்ல. அப்ப என்ன மாதிரி அவன் இருக்கிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரணும்ல. அதுக்காக தான் நினைக்கிறேன். ஓகே தான். நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இப்ப சொல்லும் போது நீங்க அதை சொல்லிட்டு அப்புறமா போய் லேர்ன் பண்ணிக்கிறானா தட்ஸ் வெல் அண்ட் குட். ஏன்னா இப்போ வந்து ஒரு தெரிஞ்ச மாதிரியே காமிச்சிக்கணும்னா தெரிஞ்ச மாதிரி காமிச்சிட்டு அப்புறமா உண்மையிலே போய் தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி ரெண்டாவது வாட்டி கேட்கும்போது மொக்க வாங்குவான். எஸ் அதான் நான் சொல்றேன். அந்த ரெண்டாவது கேட்டகரி வந்து விட்டுறலாம். அந்த மாதிரி கேட்டகரி இருக்க இது வந்து குட். இப்போ இந்த சாய்ஸ்னால தான் வந்து நான் அவனை கூட ஒரு கன்சிடர் பண்ணிப்பேன். அமைதியா இருக்கான் பாரு. என்னால அவன் என்னன்னா நீ என்னதான்டா நீ நினைக்கிற? டேய் நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன்டா. ஏங்க நான் இன்ட்ரோவர்ட்ங்க எக்ஸ்ட்ரோவர்ட்ங்க என்னது இன்ட்ரோவர்ட்டா? இன்ட்ரோவர்ட் ஓகே இன்ட்ரோவர்ட்னா பேச மாட்டாங்களா? அதுவும் ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷனே இன்ட்ரோவர்ட் பேச மாட்டாங்களா? அதான் என் கேள்வி. அப்படி ஆமா. ஏன்னா நான் இப்ப சொல்றதுலாம் ஒரு குரூப்ல வச்சு நான் கேட்கறதே இது மாதிரி அடுத்தவங்கள வந்து என்ன சொல்றது? ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கறேன் அப்படின்னும் போது நம்ம பெரிய குரூப்ல வந்து மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு பெரிய குரூப்ல கொஸ்டின் கேட்கும்போது அவன் உண்மையான பதிலே சொல்றது இல்ல. குரூப்புக்கான பதில சொல்லுவான். ஆமா ஆமா. ஆனா நான் தனியா கேட்கும்போது எனக்கு அந்த ஆங்கிரி மேன் டோட்டல் ஆங்கிரி மேன் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் ஒருத்தனை கேட்பான் நீ ஏன்டா ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு. அவன் வந்து நான் சொல்லுவான் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க நான் ஒத்துட்டேன் சாமி அப்படின்னு. ஆமா ஆமா. இது செம்ம படம் இது. செம்ம அந்த படத்துல நிறைய சைக்காலஜி நம்ம வந்து கத்துக்கலாம். அதெல்லாம் எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணணும் ப்ரோ. பண்ணுவோம். ஆமா அந்த பத்தி நம்ம ரிவ்யூ போடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அந்த படத்துக்கு. ஆமா நல்ல ஒரு இது. ஆமா will do. சோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரும் இது. The 12 Angry Man தான ப்ரோ இது? Yes the 12 Angry Man. சோ முடிச்சுக்கலாமா இல்ல வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான். Okay bye from Prem. Bye from Deepak.